ஜெமிமா ரோட்ரிகஸ் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் நவம்பர் 2க்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியாத ஆளே இல்ல. அதுக்கு முன்னாடி ஜெமிமானா யாருன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப பெரிய ரோல் மாடலே ஆயிட்டாங்க. ஒய் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் 47 இயர்ஸ் போராட்டத்துக்கு அப்புறம் இந்தியா உமன்ஸ் வேர்ல்டு கப் மகளிர் உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், வரலாற்று படைப்புன்னு தான் சொல்லணும். ஜெமிமாவை எப்ப எல்லாரும் கொண்டாடினாங்கன்னா செமிஃபைனல்ஸ் அக்டோபர் 30 Thursday இந்தியா vs ஆஸ்திரேலியா நவி மும்பைல செமிஃபைனல்ஸ் மேட்ச் ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு என்டர் ஆயிட்டாங்க. சோ அதுல ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. 338 ரன்ஸ் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் இந்தியா 339 ரன்ஸ் எடுத்து வின் பண்ணிட்டாங்க. இது ஒன்னும் அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. இதுல ஜெமிமா செஞ்சுரிக்கு மேல ரன்ஸ் எடுத்திருக்காங்க. 138 பால்ஸ்க்கு 127 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. செமிஃபைனல் ஜெயிச்சதுக்கு இது ஒரு பெரிய பக்கபலமா இருந்திருக்கு. இதுவே மிகப்பெரிய சாதனைன்னு ஜெமிமாவை எல்லாரும் பாராட்டினாங்க. ஏன்னா 7 டைம்ஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ஃபைனல்ஸ்ல என்டர் ஆகிறது சாதாரணமான விஷயமே கிடையாது.